6 மாதங்களில் கிளாம்பாக்கத்திற்கு ரயில் தண்டவாளம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 5 மாதங்கள் ஆகியும் பணிகள் 50% கூட நிறைவு பெறவில்லை என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த தாமதத்திற்கு காரணமாக என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுகின்றன? இப்போ 6 மாதங்கள்ல முடிவடைவது என்பது சாத்தியமா? அப்படியா, குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் குறிப்பாக பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியே தொடங்கப்பட்டது. 6 மாதத்திற்குள்ளாக இந்த பணிகள் முழுமையாக நிறைவு பெற்று கிளாம்பாக்கத்தினுடைய இந்த பிளாட்ஃபார்ம் பகுதியில் அமைக்கப்பட்டு ரயில்கள் இங்கே இயக்கப்படும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக வண்டலூர் வரைக்கும் நமக்கு ட்ராக் இருக்கு. அதற்கு பிறகு இங்க கிளாம்பாக்கத்தில் ஒரு ஸ்டாப்பிங் ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்போட சிஎம்டிஏ தரப்புல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபாய் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த 20 கோடி ரூபாய்க்கு பணிகள் விரைவாக அடுத்த 6 மாதத்திலே தொடங்கப்படும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தற்போது நாம இருக்கக்கூடிய இடம் அந்த பிளாட்ஃபார்ம் பகுதி தான். இந்த பகுதியில் தற்போது ஒரு 50% பணிகள் கூட தற்போது நிறைவு பெறல. ஏன்னா இங்க பிளாட்ஃபார்ம் அமைச்சாதான் நீங்க குறிப்பா இப்ப நம்ம கோயம்பேட்டில இருந்து பஸ் ஏறி அங்கிருந்து டைரக்டா கிளாம்பாக்கம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுது. பீக் ஹவர்ஸ்ல இன்னும் கூடுதல் நேரம் ஆகுது அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் இருக்கு. குறிப்பா வார இறுதி நாட்கள்ல, சனி ஞாயிறுகள்ல, விழா காலங்கள்ல ரொம்ப கடுமையா பாதிக்கப்படுறாங்க. அதனால ட்ரெயின்ல வரும்போது நமக்கு சரியா ஒரு 30 இருந்து 40 நிமிஷத்துக்குள்ளாக நம்ம எங்க ஏறினாலும் கிளாம்பாக்கம் வர முடியும் அப்படின்றதுனால பொதுமக்கள் பெரிய எதிர்பார்ப்பே இந்த ரயில்வே ட்ராக் குறிப்பா இந்த இடத்துல பிளாட்ஃபார்ம்ல அமைக்கப்பட்டு ஒரு ஸ்கை வாக்கும் போடுறாங்க. நேரடியா இங்க இருந்து நடந்து போற மாதிரி ஒரு ஸ்கை வாக்கும் பணிகள் நடக்க போகுது. ஆனா 6 மாதத்திற்குள்ளாக இந்த பணிகள் நடைபெறுவதற்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய கள சூழல நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் பரத் காண்பிட்டு இருக்காரு. இப்பதான் இந்த ஸ்லாப்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம் அமைப்பதற்கான ஸ்லாப்லாம் இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எனவே நாம ரயில்வே அதிகாரிகள் கிட்ட கேட்ட போது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக இந்த பணிகள் முடிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கிறாங்க. அதாவது இன்னும் 6 மாத காலம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழலையும் பார்க்கிறோம். அதே போல பேருந்து நிலையத்தின் தரப்புல கேட்டபோது அதிகபட்சம் அடுத்த ஜனவரிக்குள்ளாக திறக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா தற்போது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மாற்றம் செய்த பிறகு ஊருக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள், குறிப்பா அதிகமா லக்கேஜஸ் எடுத்துட்டு போகக்கூடியவங்க, கடுமையான நீண்ட தொலை தூரம் இங்க பேருந்து ஏறுற மாதிரியான ஒரு சூழல அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க. எனவே இந்த பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற, இந்த பேருந்து நிலையத்திற்கு ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கு. ஏன்னா மெட்ரோ திட்டத்தை பொறுத்தளவிற்கு அடுத்த 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மெட்ரோ திட்டம் வரும் அப்படிங்கிற ஒரு தகவலும் மெட்ரோ அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. எனவே தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த பெரிய தீர்வே இந்த ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதா. எனவே ரயில் நிலையம் அமைப்பதில் தொடர்ச்சியாக தாமதம் ஏற்படாமல் இருப்பதற்கு ரயில்வே வாரியம் உடனடியாக இந்த பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அபிநயா, விரைவாக இந்த பணிகளை முடிக்க வேண்டிய ஒரு அவசியம் அரசுக்கு இருக்கிறது. சார்ந்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.